இந்த குறும்படத்தில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் கற்பனைக்கேற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது. யாரையும் குறிப்பிட்டு எடுக்கப்படவில்லை. ஒரு மரம் நடுவதற்கு சிறந்த நேரம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு. இரண்டாவது சிறந்த நேரம் இப்போது. அண்ணா, நான் சொன்னல பாலா. என்னடா அவன் நம்பிக்கையான பையனாவா? அண்ணா, ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நம்ம பையன்தான், நம்ம இடத்துல தான் இருக்கான். பேசிட்டு சொல்லுங்கள். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, டேய், எதுக்கு சும்மா ஃபோன் பண்ணுக்கிறேன்? வேலையாக இருக்கேன், ஃபோனை வை. டேய் தம்பி, உன் பேர் தான் பாலாவா? ஆமாண்ணே. ஏதாவது வேலைக்கு சொன்னீங்கண்ணே, என் ஃப்ரெண்டு சொன்னேன். அதை நல்லா வேலை சொல்லுங்க. டேய் தம்பி, சப்ளை பண்ணணும். டெலிஜா பண்ணேன், என் ஃப்ரெண்டு சொன்னான். சம்பளம் அதிகமாக கிடையாது. டெலிஜா பண்ணேன். உன் நல்லா புரிஞ்சுக்கிட தம்பி. உனக்கு தேவை காசு. நீயும் நல்லா இருக்கணும், உன் குடும்பமும் நல்லா இருக்கணும். முடிவு உன் கையில். கண்டிப்பாக நல்லா இருக்குங்கண்ணே. ஆனால் என்ன டெலிஜாப்னு சொல்லலைண்ணே. டேய் தம்பி, உன் ஃப்ரெண்டு எதுவும் சொல்லலையா? கொக்கைன் தான் ஓட்டணும், அதுவும் உன் காலேஜில் தான் ஓட்டணும். நீ எதிர்பார்த்த காசுக்கு மேலே கிடைக்கும். யோசிச்சு சொல்லு. நல்லா யோசிச்சிட்டேன். இந்த உலகத்தில் நீங்கள் யூரோனஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிறுமிகளிடம் அத்துமீறிய புளியந்தோப்பை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் உட்பட போதைக்கு அடிமையானதால் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமைக்குள்ளானவி, பாலியல் வன்கொடுமை. இதெல்லாம் யாரும் நடக்குது? அவங்க வளர்த்து விட்ட முடிவுலாம் இல்லை. உங்களை மாரி சில பேரால் மட்டும்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே, நானே என் ஃபேமிலி நல்லா இருக்கணும், நீங்களும் உங்கள் ஃபேமிலி நல்லா தேவையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் சப்ளை பண்ணுற குக்கினால யாரோ ஒருத்தவங்க நாளைக்கே உங்கள் பொண்ணையோ பையனையோ எதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சப்ளை பண்ணுற குக்கன் யூஸ் பண்ணுற 100 பேர் மாறாலும் தெரில. ஆனால் உங்களுமே சில பேர் மாறினா தான் உண்டு. எங்களுக்காக இல்லை, உங்கள் ஃபேமிலிக்காக. ரொம்ப நாள் ஃபோன் அடிச்சுன்னு என்னன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் உங்கள் முடிவு. டேய், அண்ணி ஃபோன் வந்து ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டியாரா? ஜிஹெச்ல இருக்க, வந்து சீக்கிரம் வா. ஏன், என்னாச்சு அவளுக்கு? ஏன், என்னாச்சு அவளுக்கு? டேய் சொல்றா, என்ன கம்முன்னு இருக்க? டேய் மயிறு, நீ அப்பாவாயிட்டடா. உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் சப்ளை பண்ணுற குக்கினால யாரோ ஒருத்தவங்க நாளைக்கே உங்கள் பொண்ணையோ பையனையோ எதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? எங்களுக்காக, உங்கள் ஃபேமிலிக்காக.